வணக்கம். வெல்கம் டு பணியும் வைப்போம். இந்த வீடியோல ஸ்னானிம்ஸ் ரிலேட்டடா எம்டிஎஸ் 2023ல என்ன மாதிரிலாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன் பார்த்தலாம். இது நம்மளோட பார்ட் 2 வீடியோ. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வந்து கவர் பண்ணினோம். அதுல 17 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துனோம். அது பார்க்கலைன்னா பார்த்துடுவாங்க. கண்டிப்பா வந்து என்னன்னா ஒரு ஃப்ளோ இருக்கும். So, இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோம்னா செலக்ட் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஸ்னானிம்ஸ் ஆஃப் த அண்டர்லைன் வேர்ட். ரே வாஸ் சினிக்கல் அபவுட் லவ். இந்த இடத்துல அண்டர்லைன் வந்து சினிக்கல், இதுக்கு தான் வந்து ஸ்னானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஸ்னானிம்ஸோ ஆண்டனிம்ஸோ எதா இருந்தாலும் ஒரு கொஸ்டினை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான கரெக்ட் ஆன்சர் மட்டும் பார்க்காம அதர் ஆப்ஷனுக்கான மீனிங்கை பார்ப்போம். ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த அளவுக்கு நம்ம அதர் ஆப்ஷனுக்கான மீனிங் பார்த்தா தான் கண்டிப்பா அப்கமிங் எம்டிஎஸ்க்கு வந்து நல்லாவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பேட்டர்ன் தான் நம்ம எல்லா கொஸ்டினுமே வந்து பார்க்க போறோம். இந்த இடத்துல இந்த கொஸ்டின் 8th செப்டம்பர் 2023 ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்க. நம்ம எல்லா கொஸ்டினுமே எந்த டேட்ல கொஸ்டின் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஏன் நான் சொல்றேன், நிறைய சேனல்ஸ் வந்து என்னன்னா நீங்க யூடியூப்ல பாக்குறீங்கன்னா அவங்க யாருமே இந்த மாதிரி மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சொல்லிட்டு 2023 இருக்கலாம், இல்ல 22, 21 கொஸ்டினை குறிச்சு கூட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல இதை நான் மீன் பண்றேன்னா, இப்ப 2023 கொஸ்டினை பாக்குறீங்க அப்படின்னா அதே இது 2022 கொஸ்டின் பாக்குறேன், ரெண்டுக்கு நிறையவே டிஃபரன்ஸ் இருக்கு. ஏன்னா எஸ்எஸ்சி வந்து என்னன்னா அவங்க கொஸ்டினுக்கான டஃப்னஸ் வந்து எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அதனாலதான் அந்த இடத்துல சொல்றேன். இதோட சேர்த்து நம்ம கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் பணியும் வைப்பில் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அதை நீங்க ரிவிஷன் சீரிஸா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா, இப்ப சினிக்கலுக்கான மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தங்க எப்போதும் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக மட்டும்தான் வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னு யாராவது திங்க் பண்றாங்க அப்படின்னா அதான் சினிக்கல் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதர் மேல வந்து ஒரு ட்ரஸ்டே வந்து இருக்காது. அதான் டிஸ்ட்ரஸ்ட்ஃபுல் ஆஃப் அதர்ஸ் மோட்டிவ் அண்ட் ஆஃப்டர் ஹேவிங் டவுட்ஸ் ஆஃப் தியர் இன்டென்ஷன் தான் சினிக்கல் அப்படின்னு சொல்றது. இப்ப இதுக்கு ஈக்குவலா இருக்கிற சினானிம்ஸ் என்ன வரும்? பெசிமிஸ்டிக் வரும். பெசிமிஸ்டிக் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தா எதை பார்த்தாலுமே வந்து கெட்டதாவே பாக்குறது, ஒரு இது நல்லாவே யோசிக்க மாட்டாங்க. எப்பயாவது நம்ம ஏதாச்சும் ஒன்று சொன்னோம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்லிட்டு வந்து பேசுறவங்க தான் என்ன பெசிமிஸ்டிக் பர்சன். நெகட்டிவ் அவுட்லுக் ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஒர்ஸ்ட் அவுட்கம் தான் வந்து பெசிமிஸ்ட் சொல்லுவாங்க. அதர் ஆப்ஷன் இருந்தது ப்ரோலிஃபிக் அப்படின்றது. ப்ரோலிஃபிக் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒரு லார்ஜ் குவான்டிட்டி ஏதாவது நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம் அப்படின்னா அது ப்ரோலிஃபிக் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒபீஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒபீஸ் என்ன சொல்றோம், இப்போ ஒபிசிட்டி அப்படின்னு வந்து நம்ம படிச்சிருப்போம். ஒபிசிட்டி மீன்ஸ் வந்து யாராவது ஓவர் வெயிட்டா இருந்தாங்கன்னா அவங்களதான் வந்து ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒபீஸ் மீன்ஸ் வந்து ஹேவிங் எக்ஸசிவ் அமௌண்ட் ஆஃப் வந்து பாடியோட ஃபேட் தான் வந்து ஒபீஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கொஸ்டின் அபவுட் சினிக்கல், இதுக்கு ஸ்னானிம்ஸ் வந்து பெசிமிஸ்டிக் வரும். அதனால ஆன்சர் டி தான் வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். The sun was setting over the mountains, painting the sky with dash energetic shades of orange and pink இருக்குல்ல. இந்த கொஸ்டின்ல எனர்ஜெட்டிக்கு நமக்கு சினானிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. எனர்ஜெட்டிக்கு என்ன சொல்லலாம்னு பாருங்களேன். எப்போதும் இங்கிலீஷ் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எஸ்எஸ்ல கேட்கறாங்கன்னா அதுல ரெண்டு இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். இதுல ரியாக்டிவும் ஃபேடோட எலிமினேட் பண்ணலாம். ரியாக்டிவ் மீன்ஸ் என்ன? ஏதாவது ஒண்ணு இன்னொன்னோட சேர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் ரியாக்டிவ். இந்த இடத்துல ரியாக்டிவ் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஃபேடட் என்ன? ஏதாவது ஒண்ணு வந்து அழிஞ்சு போகுது அப்படின்னா இல்ல அடிதல் அப்படின்னா அதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபேடட் ஆகுது. இது ரெண்டும் வராது. இந்த வைப்ரண்ட் ஆர் வந்து பிரைட், இதுல ஏதாவது ஒண்ணுதான் வந்து வரணும். இது எனர்ஜெட்டிக்கு சினானிம்ஸ், ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? வைப்ரண்ட் அப்படின்னு. ஏன்னா இந்த இடத்துல எனர்ஜெட்டிக் அந்த சென்டென்ஸேமா பார்க்கணும். எனர்ஜெட்டிக் மீன்ஸ் வந்து சோவிங் எந்தியாசிசம் ஆர் லிவ்லி வந்து ஆக்டிவிட்டி. இது வந்து ஜஸ்ட் லிட்டரல் மீனிங் ஆஃப் எனர்ஜெட்டிக். பட் நம்மளுக்கான வந்துன்னா அந்த சென்டென்ஸ் பாருங்க. இந்த இடத்துல மவுண்டைன்ல என்ன அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்கை வருது. அது எனர்ஜெட்டிக்கான ரொம்ப வைப்ரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம்ல. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னா வைப்ரண்ட் தான் மோஸ்ட் அப்ரோப்ரியேட்டா வரும். ரியாக்டிவ் வந்து வராது. ஏன்னா ரியாக்டிவ் மீன்ஸ் வந்து நம்ம கெமிக்கலே படிச்சிருக்கோம், சாரி கெமிஸ்ட்ரியிலேயே படிச்சிருக்கோம். ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒண்ணு வந்து இன்னொன்னு மிக்ஸ் ஆச்சுன்னா அதான் ரியாக்டிவ்னு சொல்லுவோம். ஃபேடட் மீன்ஸ் என்ன? ஏதாவது ஒரு கலரை வந்து லாஸ் பண்ணுது இல்ல பிரைட்னஸ் லாஸ் பண்ணுது அப்படின்னா அது வந்து ஃபேடட்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தோம்னா பிரைட். பிரைட் வந்து ரெண்டு தான் சொல்லலாம். ஒன்னு ஹியூமன் பத்தி சொல்றோம்னா இப்ப பிரைட் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு ஆகும். இன்னொரு பிரைட் வந்து ஒரு கடைக்கு போறோம், பல்ப் வாங்கிட்டு வந்து வீட்டுல மாற்றோம் அப்படின்னா அது ரொம்ப பிரைட்டா எரியுது அப்படின்னு சொல்லுவோம்ல. having the strong clear or intense appearance தான் பிரைட் அப்படின்னு சொல்லுது. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எனர்ஜெட்டிக், இதுக்கு ஈக்குவல் அண்ட் மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஏ வைப்ரண்ட் அப்படின்னு வரும், ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிள் தான். கிரீஃப் அப்படின்னு இருக்குல்ல, கிரீஃப்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு வந்து துக்கம் இல்ல துன்பத்துல இருந்தோம் அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலான இருக்க சினானிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா பெயின் அப்படின்னு வரும். ஏன்னா கிரீஃப் மீன்ஸ் டீப் சாரோ ஆர் சேட்னஸ் காஸ்ட் பை லாஸ் ஆர் ட்ராஜடி தான் வந்து கிரீஃப்னு சொல்றது. துக்கத்துல துன்பத்துல இருக்கும்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலன் வந்து பெயின், பிசிக்கல் ஆர் எமோஷனல் டிஸ்கம்ஃபர்ட் ஆர் சஃபரிங் அப்படின்னு வரும். அதர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பிளஷர் அப்படின்னு இருக்கு. பாத்தீங்கன்னா பிளஷர் மீன்ஸ் என்ன? ஏதாவது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஃபீலிங் ஆஃப் ஹாப்பினஸ் ஆர் வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் சாட்டிஸ்பேக்ஷன் பிளஷரா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க ஜாலிட்டி இருக்குல்ல, ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்றதே வந்து இந்த இதுல தான் வந்திருக்கும். ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஜாய்ஃபுல் ஆர் சியர்ஃபுல் அப்படின்னு வரும். அடுத்து கண்டென்ட். கண்டென்ட் மீன் என்ன சொல்லுவோம்னா
இந்த ரஜினியோட டைலாக் மாதிரிதான், அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளையும் அளவுக்கு அதிகமா கோபப்படுற பொம்பளையும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்லை. அதுலதான் இந்த கண்டன் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அளவுக்கு அதிகமா ஆசைப்படுற ஆம்பளன் இருக்குல்ல, அதாவது என்ன இருக்கோ அதை இதை வச்சு வந்து நம்ம சாட்டிஸ்பேக்ஷனை வச்சுக்கிறதான் கண்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஹாப்பியா வாழ்ந்தாவே போதும், நம்மளுக்கு வந்து ஹாப்பியா லைஃப் இருக்கும். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன, கிரீஃப்னா துக்கம், இதுக்கு ஈக்குவலண்டா சினானிம்ஸ் வந்து சி பெயின் அப்படின்னு வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் ரொம்பவே சிம்பிள் கொஸ்டினா, ஹோப் அப்படின்னு இருக்குல்ல, ஹோப்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது நம்ம வந்து என்ன விஷ் பண்றோம், அது ஏதாவது வந்து நம்ம நல்லபடியா நடக்கும்னு நினைச்சு கேட்கிறோம்னா அதுதான் வந்து ஐ ஹோப் அப்படின்னு கூட நம்ம சொல்றது. அப்ப இதுக்கு ஈக்குவலன் பார்த்தோன்னே சொல்லலாம் விஷ் தான் வரும். ஏன்னா டிசையர் ஆர் லாங்கிங் ஃபார் சம்திங் ஹேப்பன் ஆர் பி ட்ரூ, இது நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விஷ் பண்றது, அதான் வந்து ஹோப்பாவும் வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா காஷன். காஷன்னா என்ன, ஏதாவது வந்து கேர்ஃபுல் அட்டென்ஷன், ரொம்ப காஷனா இருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா ரொம்பவே வந்து நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் மீன் ஆகும். அடுத்து ரியலிசம். ரியலிசம் மீன்ஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசும்போது கொஞ்சம் ரியாலிட்டியா பேசுற, ரியாலிட்டி இதெல்லாம் நடக்குமா கொஞ்சம் யோசிச்சு பேசுறேன்னு சொல்லுவோம்ல. த ஆட்டிடியூட் ஆர் பிராக்டிஸ் ஆஃப் அக்செப்டிங் த சுச்சுவேஷன் ஆஸ் இட் இஸ் அண்ட் பீயிங் ப்ரிப்பேர் டு டீல் வித் வந்து ரியலிசம். என்ன நடக்குதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஏத்துக்கிறது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த சூரியவம்சம் படம் மாதிரி வந்து ஒரே பாட்டிலேயே வந்து என்ன பெரிய ஆளாகிறது இட்ஸ் நாட் பாசிபிள். அதுதான் வந்து ரியலிஸ்டிக்கா அப்ரோச் பண்ணு அப்படின்னு வந்து சொல்றதா வந்து ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சினிசிசம். ஆக்சுவலா நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து சினிக்கல் அப்படின்னு பார்த்தோம். சினிக்கல்னா என்ன, இன்னொருத்தவங்க மேல வந்து ட்ரஸ்டே இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்காக தான் அவங்க பேசுறாங்க பழகுறான்னு நினைக்கிறதா வந்து சினிக்கல் பர்சன் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ஹோப் மீன் வந்து என்னன்னா, நம்ம ஏதாவது ஒரு நல்லதா வேண்டோம், அப்ப விஷ் வரும், அதனால ஆன்சர் டி தான் வரும். Okay, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இதுவும் சிம்பிளான கொஸ்டின் தான். சீஸ் ரீடிங் எ டேஷ் சீக்ரசி நாவல் அண்ட் கேன் வெயிட் டு ஃபைண்ட் அவுட் ஹூ த ஹில்லர் இஸ் அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல சீக்ரசி இதுக்கு தான் வந்து ஸ்னானிஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோன்னே சொல்லலாம் சீக்ரெட்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது வந்து நம்ம ஹிடன் பண்ணி வைக்கிறோம், அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதான் வந்து சீக்ரெட்டா வச்சிருக்கோம்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு ஈக்குவலா இருக்க ஸ்னானிஸ் என்ன வரும், மிஸ்ட்ரின்னு வரும். ஏன்னா மிஸ்ட்ரியில வந்து என்னன்னா ஒரு புரியாத புதிர்மா இருக்குது, நம்மளுக்கு புரியல, ஹிடன் பண்ணி வச்சிட்டோம், அதுதான் வந்து மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் டி தான் வரும். மிச்சம் இருக்கிற அதர் ஆப்ஷன் இருக்குல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் சீக்ரசி கேட்டிருந்தாங்க. கீப்பிங் இன்ஃபர்மேஷன் ஹிடன் ஆர் நாட் டிஸ்க்ளோசிங் தான் வந்து சீக்ரசி. அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது மிஸ்ட்ரி. ஏன்னா இது சம்திங் வந்து நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல, தெரியாம இருக்கு, அதுதான் வந்து மிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருந்தது கிரைசிஸ் இருந்தது. கிரைசிஸ்னா என்ன சொல்லுவோம், இப்போ கிளைமேட் கிரைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா மிஸ் மீன்ஸ் வந்து ரொம்ப ஏதோ வந்து ஒரு டேஞ்சர்ல இருக்கும், அதான் வந்து என்ன கிரைசிஸ் சொல்றது. க்ரூஷியல் ஆர் டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் ஆர் டேர்னிங் பாயிண்ட் தான் வந்து கிரைசிஸ். அடுத்து காம்ப்ளிகேஷன். காம்ப்ளிகேஷன் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸா வந்து என்ன கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க, ஹார்டர் டு அண்டர்ஸ்டாண்ட்னா ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கே அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ரைட்டா? ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், டி மிஸ்ட்ரி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ட்ரிவையல் அப்படின்னு இருக்குல்ல. ட்ரிவையலுக்கு மீன் என்ன சொல்லணும்னா, ஏதாவது உனக்கு நம்ம லெஸ்ஸா தான் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம், இல்ல ரொம்பவே வந்துன்னா அதிகமா கேர் எடுக்கல அப்படின்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிவையல் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா வர ஸ்னானிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ட்ரிவையல் மீன்ஸ் வந்து என்ன, லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் ஆர் வந்து சிக்னிஃபிகன்ஸ். அப்ப இதுக்கு ஈக்குவலன் என்னன்னா மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மைனர் மீன்ஸ் என்ன, லெஸ்ஸா ஏதாவது ஒன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், சீரியஸ்னஸ் இல்லாத, அதுதான் நம்ம அந்த மைனர்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருந்தது ஃபெட்டல். ஃபெட்டல் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா, ஏதாவது ஃபெட்டல் ஆக்சிடென்ட் அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னா என்ன, ரொம்பவே வந்து உயிர் போற அளவுல வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சுவா, அதான் வந்து ஃபெட்டல். காசிங் டெத் ஆர் லீடிங் டு ஃபெயிலியர் தான் என்ன சொன்னா ஃபெட்டல்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டிசிசிவ். டிசிசிவ்னா என்னன்னா, நம்ம ஒரு டிசிஷனை எவ்வளவு எஃபெக்டிவா குவிக்ல எடுக்கிறோமோ அதான் வந்து டிசிஷன் சொல்லுவோம். ஃபார்மல் மீன்ஸ் என்ன, ரெண்டு விதமா சொல்றோம். ஒன்னு ஆல்ரெடி வந்து என்ன எஸ்டாப்ளிஷ்ட் ரூல்ஸ் ஆர் கஸ்டம்ஸ்னா அதான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார்மல் சொல்லுவோம். இது நம்ம ட்ரெஸ் வந்துன்னா ஃபார்மல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன ஆல்ரெடி வந்து அந்த ட்ரெஸ்க்கான கோட் இருக்கும், இதுதான் ஃபார்மல் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபார்மல் சொல்லுவோம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் ட்ரிவையல் மீன்ஸ் லெஸ் இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஈக்குவலன்ஸ் சினானிம்ஸ் பார்த்தோம்னா மைனர் அப்படின்னு வரும், அதனால ஆன்சர் ஏ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன ஃபாஸ்டா பார்த்தோம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். ஹசார்ட் அப்படின்னு இருக்குல்ல, ஹசார்ட் மீன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம்னா, ஒரு சென்டென்ஸ்ல ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றாங்கன்னா என்ன மீனிங்னா, அந்த இண்டஸ்ட்ரியில நிறைய வந்து டேஞ்சர் இருக்கும், இல்ல அதிகமா ஆக்சிடென்ட் நடக்கும், அதான் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்க படிப்போம் அப்படின்னா, நீங்க ஜிஎஸ்ல பாலிட்டில படிச்சிருந்தீங்கன்னா ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வரும். அந்த ஆர்டிகல் என்ன ஆர்டிகல்னு சொல்லிட்டு இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா, ஹசார்ட் மீன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் சோர்ஸ் ஆஃப் டேஞ்சர் ஆர் ரிஸ்க் அப்படின்னு வரும். இதுக்கு ஈக்குவலன் வந்து ஆக்சிடென்ட் வரும். அன்எக்ஸ்பெக்டட் ஈவென்ட் தட் ஹேப்பன் அன்இன்டென்ஷனலி தான் வந்து ஆக்சிடென்ட் வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மார்வல் அப்படின்றது. மார்வல்னா என்ன, மார்வலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாழ்த்துறோம்னா ரொம்ப இம்ப்ரெசிவா இல்ல ஒண்டர்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து மார்வலஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து மிராக்கல். மிராக்கல்னா என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஈவென்ட் ஆர் பினாமினன் நடந்துச்சு, நடக்க முடியாதெல்லாம் ஒண்ணு நடந்துச்சு, அதுதான் வந்து மிராக்கல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அர்டன்ட். அர்டன்ட் இருந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம்,
அர்டன்ட் ஃபாலோவர் அப்படின்னு வந்து ஒருத்தவங்கள சொல்றாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னா ரொம்ப பேஷனேட் ஆர் enthusiastic அபவுட் ஒன் பர்சன். இப்ப விஜயோட வந்துன்னா இஸ் விஜயோட அர்டன்ட் ஃபாலோவர் அல்ல அர்டன்ட் ஃபேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவர் ரொம்பவே வந்து என்னன்னா பேஷனேட்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் அந்த இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹசார்டஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப டேஞ்சர், ஆக்சிடென்ட் அப்படின்னு வரும். அதனால ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது கொஞ்சம் டிபிக்கலான கொஸ்டின். லெக்கோனிக் அப்படின்னு இருக்குல்ல, முதல்ல லெக்கோனிக்கு மீனிங் தெரிஞ்சா மட்டும்தான் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், சினானிம்ஸே கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இதுக்கான மீனிங் வந்து என்ன பார்த்தலாம். லெக்கோனிக் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ஃபியூ வேர்ட்ஸ் தான் அவங்களோட ஸ்பீச் ரைட்டிங்ல யூஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து லெக்கோனிக் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு ஈக்குவலா என்ன இருக்குன்னா கன்சைஸ் அப்படின்றது. கன்சைஸ் மீன்ஸ் என்ன, ஏதோ ஒரு பேராகிராஃப் இருக்கு இல்ல எஸ் இருந்துச்சுன்னா பெரிய பேராகிராஃபா வந்து ஒரு கன்சைஸ் பண்ண சொல்லி கேட்கறாங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா மாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்பிரஸிங் மச் இன் அ ஃபியூவர் வேர்ட் தான் கன்சைஸ் அப்படின்னு ஒரு ரைட்டம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரீசனபிள் அப்படின்னு இருந்துச்சு. ரீசனபிள் என்ன, ரொம்ப சென்சிபிள், ரேஷனபிள், ரொம்ப லாஜிக்கலா இருந்துச்சுன்னா அது வந்து ரீசனபிள். ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ரொம்ப ரீசனபிளா இருந்துச்சுன்னா அந்த ஆக்ஷன் எடுக்கலாம்னு சொல்லுவாங்க ரைட்டா. அடுத்து ஃபேன்சிஃபுல். ஃபேன்சிஃபுல் என்ன, ஓவர் இமேஜினேட்டிவ் இல்ல அன்ரியலிஸ்டிக்கா ஏதாவது நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம், ட்ரீம் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து ஃபேன்சிஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து செட்டைன். செட்டைன் மீன்ஸ் என்ன, எனக்கு அன்சர்டினிட்டி இல்ல, எந்த இடத்துலயும் வந்து ஒரு டவுட்டே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்றதா வந்து செட்டனா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. சோ அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், லெக்கோனிக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி யூசிங் ஃபியூ வேர்ட்ஸ் இன் ஸ்பீச் வரும். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா வர்றது வந்துன்னா கன்சைஸ் வரும். அதனால ஆன்சர் சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். The medical procedure was successful, but the patient experienced some minor dash troubles during recovery இருக்குல்ல. லிட்டில் ட்ரபிள்ஸ் இதுக்கு தான் வந்து சினானிம்ஸ் கேட்டிருக்கேன். ட்ரபிள்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது வந்து ஒரு டிஃபிகல்ட்டி நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்றோம்னா நம்ம ட்ரபிள் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா. ஸோ அப்ப இந்த ட்ரபிளுக்கு சினானிம்ஸ் என்ன வரும்னு பாருங்க. ட்ரபிள் மீன்ஸ் நான் ஆல்ரெடி சொல்றதான், டிஃபிகல்ட்டி ஆர் இஷ்யூ தட் காசஸ் டிஸ்ட்ரெஸ் ஆர் வந்து கன்சர்ன் வரும். இதுக்கு ஈக்குவலா இருக்கிறது காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். காம்ப்ளிகேஷன் ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸான வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ரொம்ப சிம்பிளா இல்லாம இருந்தா காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட்ல இருந்தது அப்ளிகேஷன் அப்படின்றது. அப்ளிகேஷன் மீன்ஸ் என்ன, இப்ப எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அது இல்லைன்னா ஒரு ஃபார்மல் ரிக்வெஸ்ட் ஆர் வந்து ப்ரொபோசல் வந்து நம்ம சப்மிட் பண்றது. அடுத்து இருந்தது டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு கூட நம்ம மூவி பார்த்துருக்கோம். சிக்னிஃபிகன்ட் சேஞ்சஸ் ஆர் கன்வர்ஷன் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் டு அனதர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அடுத்து வந்து ஆப்ளிகேஷன். ஆப்ளிகேஷன் என்ன, இது வந்து டியூட்டி ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன் மஸ்ட் டன். ஏன்னா நம்மளால வந்து அப்ளை வந்து பண்ணி வச்சிருக்கோம், நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு இருக்கும் ரைட்டா. இது வந்து ஆப்ளிகேஷன். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்கேங்க ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும், ஆன்சர் பி காம்ப்ளிகேஷன் அப்படின்னு வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் ஃபாஸ்டா பார்த்தலாம். இதை பாருங்களேன். பெரில் அப்படின்னு இருக்குல்ல, பெரிலுக்கு நம்மளுக்கு சினானிம்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல மீனிங் தெரியணும். ஏன்னா பெரிலுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் அதோட சினானிம்ஸ் நம்மளால சொல்ல முடியும். பெரில் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒரு சீரியஸ்னஸ் ஆர் இமிடியட் டேஞ்சர் வந்து நம்மளுக்கு வரப்போகுதுன்னா அதான் வந்து பெரில் சுச்சுவேஷன் சொல்றது. அப்ப இதுக்கு ஈக்குவலான என்ன வரும், டேஞ்சர் வரும். ஏன்னா பாசிபிலிட்டி அப்படிங்க ஹார்ட் ஆர் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருந்தது என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது. என்டர்டைன்மெண்ட் என்ன சொல்லுவோம், செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, நம்மளோட ஹாப்பினஸ்க்காக நம்ம டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஜோக், ஏதாவது ஒரு ஃபன்னி ஆர் வந்து ஸ்டோரி கேட்கிறோம்னா அது வந்து ஜோக்கிங்கா இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் மீன்ஸ் வந்து ரெண்டு தான் சொல்லலாம். ஒன்னு எனக்கு அதை பத்தி தெரியலன்னு சொல்லி வந்து சொல்றது, இன்னொன்னு எனக்கு நாலேஜ் இல்ல இல்ல எஜுகேஷன் இல்ல அதனால வந்து நான் இக்னோரா இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரைட்டா. அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் பெரில் மீன்ஸ் வந்து என்னன்னா டேஞ்சர். அப்ப இதுக்கு ஈக்குவல் என்ன வரும்னா டேஞ்சர் தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். பார்வர்டு அப்படின்னு இருக்குல்ல, பார்வர்டுக்கு மீனிங் என்ன வரும் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட வந்துன்னா லைஃப்பை பத்தி வந்து தப்பா பேசுறாங்க, நீ எல்லாம் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒருமா கேவலமா பேசுவாங்கல்ல, அதான் வந்து என்னன்னா பார்வர்டு. அப்ப திட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து பார்வர்டு அப்படின்னு சொல்றது. அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் சினானிம்ஸ் வந்து ஸ்பைட்ஃபுல் வரும். ஏன்னா பார்வர்டு மீன்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இல்ல கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி இன்னொருத்தவங்களை பேசுறாங்க, அதுதான் வந்து பார்வர்டு. ஸ்பைட்ஃபுல்மே அதுதான், ஒருத்தவங்களை வந்து என்னன்னா ஹர்ட் பண்றதுக்காகவே வந்து இன்னொருத்தவங்க பேசுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஸ்பைட்ஃபுல்லா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா பாசிவ் இருந்தது. பாசிவ் மீன்ஸ் என்ன, ஏதாவது ஒண்ணு நம்ம ஆக்டிவா இல்ல ஏதாவது ஒண்ணுல வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தோம் அது வந்து பாசிவா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதுக்கு ஆப்போசிட் வந்து ஆக்டிவ் அப்படின்னு ஒரு ரைட்டா. அடுத்து வந்து கைண்ட். ஒரு பர்சன் ரொம்பவே வந்து ஜெனரஸா இருக்காங்க, அவங்கள வந்து கைண்ட் பர்சன் கூட நம்ம சொல்லுவோம். ஜென்டில் மீன்ஸ் என்ன, ஒருத்தவங்க ஜென்டில்மேன் சொல்றாங்கன்னா அவங்க ரொம்ப கைண்டா இருக்காங்க, ரொம்ப ஹார்ம்ஃபுல் பண்ணாத ஆளா இருக்காங்கன்னா அவங்கள வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு கூட சொல்லுவோம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் பார்வர்டு மீன்ஸ் வந்துன்னா ஒருத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்றது. அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஸ்பைட்ஃபுல் அப்படின்னு ஒரு ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன். என்சாண்டட் அப்படின்னு இருக்குல்ல, என்சாண்டட் மீனிங் என்னன்னா, இப்போ ஒருத்தவங்களை வந்துன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் கூட்டி போனாங்கன்னா அதை பார்த்தோன்னே என்ன, ஏதாவது ஒரு ஹிமாலயஸ் எல்லாம் போனாங்க ரொம்பவே வந்து ஹாப்பி ஆவாங்களே. ஸோ அதான் என்னன்னா என்சாண்டிங் வந்து ஒரு ஃபீல் பண்றதா வந்து என்சாண்டட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா வர சினானிம்ஸ் என்ன வரும்? அப்பீலிங் வரும். ஏன்னா அட்ராக்டிவ் ஒரு பிளசண்டான பிளேஸுக்கு போறோம்னா அந்த இடத்துல அப்பீலிங் சொன்னோம். இதுக்கு ஈக்குவலன் என்சாண்டட், ஃபில்டு வித் ஃபீலிங் ஆஃப் மேஜிக் ஆர் வந்து ஒண்டர்ன்னு சொல்றது. அடுத்து பார்த்தோம்னா டிஸ்கஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆப்ஷன்ல இருந்தது. டிஸ்கஸ்டட் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு வந்து ரொம்பவே வந்து அருவருப்பா இருந்துச்சுன்னா அதான் என்ன மாதிரி என்ன சொல்லுவோம்னா டிஸ்கஸ்டடா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கர்ஸ்ட். கர்ஸ்ட்னா என்ன? சபிக்கப்பட்ட அப்படின்னு கூட சொல்லலாம். தமிழ்ல வந்து சபிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருத்தவங்களை கர்ஸ் பண்றாங்க, நல்லாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி திட்டுறாங்கன்னா அது வந்து கர்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ரிப்பெல்லிங். ரிப்பெல்லிங்னா அன்பிளசன்ட் இல்ல டிஸ்கஸ்டிங்கான ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ரிப்பெல்லிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் வந்து என்சான, இதுக்கு ஈக்குவலன் வந்துன்னா அப்பீலிங் வரும். அதனால ஆன்சர் வந்து சீதா வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். கிளிம்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, கிளிம்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு யூடியூப்ல வந்து ஒரு மூவி கூட பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி சின்ன ஒரு வந்துன்னா கிளிம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல. அது என்னன்னா சின்ன ஷார்ட்ஸா வந்துன்னா ஒண்ணு விடுறாங்க. அதுதான் வந்து கிளிம்ஸ் வரும். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா வர சினானிம்ஸ் என்ன வேணும்? கிளான்ஸ் அப்படின்னு வரும். டு லுக் குவிக்லி அட் சம்திங் சம்படி தான் வந்து கிளான்ஸ். கிளிம்ஸ் மீன்ஸ் வந்து குவிக் ஆர் பிரீஃபான வந்து லுக் அப்படின்னு வரும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா எக்ஸமைன் அப்படின்றது. எக்ஸ்மைன் என்ன சொல்லும்? ஏதாவது வந்து இன்ஸ்பெக்ட் பண்றோம், ரொம்ப க்ளோஸா டீட்டெயிலா பண்றோம்னா எக்ஸ்பிளைன் பண்றோம் சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா ஸ்டேர். ஸ்டேர்னா என்ன? ஏதாவது ஒண்ணு ரொம்ப நேரம் வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அதை தானே ஸ்டேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அப்சர்வ். அப்சர்வ்னா என்ன? இதுவும் வந்து கேர்ஃபுல் அட்டென்ஷன் டுவர்ட்ஸ் ஒன் திங் தான் வந்து என்னன்னா அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து ரிமம்பர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப கிளிம்ஸ்க்கு ஈக்குவலண்டா சினானிம்ஸ் என்ன வரும்னா கிளான்ஸ். அதனால ஆன்சர் வந்து பி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். இல்ல மைல்டு அப்படின்னு இருக்குல்ல, மைல்டு மீன் என்ன சொல்லுவோம்? இப்ப ரொம்ப மைல்டான வந்து ஒரு ஹெட் பெயின் இருக்கு அப்படின்னு சொல்றோம்னா என்னன்னா ரொம்ப மாடரேட்டா இருக்கு, அந்த அளவு பெருசா இல்லைன்னு ஆகும். இப்ப இதுக்கு ஈக்குவலண்டா வர சினானிம்ஸ் என்ன வரும்? மைல்டு மீன்ஸ் வந்து ரொம்ப ஜென்டில் ஆர் மாடரேட் இன் டிகிரி ஆர் வந்து இன்டென்சிட்டி. அப்ப இதுக்கு ஈக்குவல் என்ன சொல்லலாம்? ஜென்டில் கூட சொல்லலாம். ஜென்டில் மீன்ஸ்னா ரொம்ப மைல்டான லெவல்ல ஏதாவது நடந்தது, ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட கேரக்டர் இருந்துச்சுன்னா அது வந்து ஜென்டில்மேன் கூட சொல்லலாம். ரைட்டா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா மைல்ட். அதுக்கு ஈக்குவலன் வந்து ஜென்டில் வரும். அதர் ஆப்ஷன்ல ஸ்கேட்டிங், பிரிட்டல், சிவியர் இது மட்டும் என்னன்னு சொல்லிட்டு பிரீஃபா பார்த்தலாம். இல்ல ஸ்கேட்டிங் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ரொம்பவே ஹார்ஷா பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி கிரிட்டிக்கல் ஆர் ஹார்ஸ் ஆர் டேமேஜிங் இன் வேர்ட்ஸ் ஆர் டோன் தான் வந்து ஸ்கேட்டிங். அடுத்து பார்த்தோன்னா பிரிட்டில். பிரிட்டில் மீன்ஸ் என்னன்னா ஈஸியா ஒரு பாட்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது வந்து ப்ரோக் ஆகுதுன்னா அதை என்ன சொல்லலாம்? ஈஸிலி ப்ரோக்கன் ஆர் கிராக்டு ஆர் ஷாட்டர் தான் வந்துன்னா பிரிட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவியர் மீன்ஸ் என்ன? ஏதாவது ஒண்ணு வந்து எக்ஸ்ட்ரீம் வந்து கேசஸ், இது எக்ஸ்ட்ரீம் வந்து ஒரு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா ரொம்ப சிவியரா இருக்குப்பா அப்படின்னு கூட சொல்லுவோம். ரைட்டா? அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா சீதா வரும். மிச்சம் 3 ஆப்ஷன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டோம். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன், டிடிஎஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்றோம் அப்படின்னா ரொம்பவே வந்து போரிங்கா இருக்கு, இல்ல ரொம்பவே வந்து டயர்டா ஆயிட்டோம் அப்படின்னா அந்த இதை என்ன சொல்லலாம்? ரொம்ப டிடிஎஸான ஒர்க்குப்பா அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஈக்குவலண்டா வர சினானிம்ஸ் என்ன வரும்னா ட்ரியரி அப்படின்னு வரும். ட்ரியரினா ஒண்ணும் கிடையாது. இதுவுமே ரொம்ப டிப்ரெசிங்கா டல்லா இருக்கும், இல்ல க்ளூமியா இருக்கு, ரொம்ப இருண்டு போய் வந்து என்னன்னா லைஃப் இருக்கு அப்படின்னு கூட நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். அதான் என்னன்னா க்ளூமி பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப டிடிஎஸ் தான் போரிங் ஆர் டயர்சம். இதுக்கு ஈக்குவல் என்ன சொல்லலாம்? ட்ரியரி அப்படின்னு சொல்லலாம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கேர் ஃப்ரீன்றது. கேர் ஃப்ரீ மீன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆர் ரிலாக்ஸா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் கேர் ஃப்ரீன்னு சொல்லுவோம். ஹாஸ்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பார்டர் ஏரியால ரொம்பவே ஹாஸ்டலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப என்ன மீனிங்? அந்த இடத்துல வந்து 2 எதிரிகள் இருக்கும்போது, அதாவது அன்ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, ரொம்ப அக்ரஸிவா இருக்காங்க, ஆன்டகனிஸ்டா இருக்காங்கன்னா அது வந்து ஹாஸ்டைல் சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டைனமிக். டைனமிக் அப்படின்னா இடத்த பொறுத்து, நேரம் பொறுத்து ஒருத்தவங்க வந்து மாறிக்கிறாங்க அப்படின்னா அதான் வந்து டைனமிக் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? டிடிஎஸ். அதுக்கு ஈக்குவலான்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரியரி. அதனால ஆன்சர் வந்து டி தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். இது பாருங்களேன், ப்ரிடெண்ட் அப்படின்னு இருக்குல்ல, ப்ரிடெண்டுக்கான மீனிங் என்ன சொல்லலாம்? ஏதாவது ஒண்ணு வந்து இன்னொருத்தர் மாதிரி வந்து ஆக்ட் பண்றது, இல்ல அவங்கள மாதிரி வந்து என்னன்னா நடிக்கிறதா என்ன சொல்லுவோம்? ப்ரிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா வர சினானிம்ஸ் என்ன வரும்? ப்ரிடெண்ட் மீன்ஸ் வந்து டு ஆக்ட் இஃப் சம்திங் இஸ் ட்ரூ ஆர் வந்து ஃபேக் இட். ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து அவங்க அந்த கேரக்டராவே வந்து ப்ரிடெண்ட் பண்ணி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஃபெயின். ஃபெயினுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஏதாவது ஒரு போலியா இருந்துச்சு அப்படின்னா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ப்ரிடெண்டுக்கு ஃபேக் இட். அப்ப அதுக்கு ஈக்குவலண்ட் வந்து ஃபெயின் தான் வரும். ரைட்டா? அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பெனிங் அப்படின்னு இருந்தது. பெனி மீன்ஸ் என்னன்னா ரொம்ப ஜென்டிலான இல்ல ஒரு ஹார்ம்லெஸ் வந்து கேரக்டர் தான் வந்து பெனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அலைன். அலைன் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஒரு இதை அரேஞ்ச் ஆர் பொசிஷன் இன் ஆர்டர் தான் வந்துன்னா அலைன் பண்ணி வைக்கிறதுன்னு சொல்லுவோம். அடுத்து ரெயின். ரெயின் என்ன சொல்லுவோம்? ஒரு கிங் வந்துன்னா ஒரு நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காருன்னா அது என்ன மூலம்? ரெயின் பண்றாரு, அவர் பவர் மூலம் வந்துன்னா அந்த நாட்டை வந்து ஆண்டுகிட்டு இருக்கான்னு சொல்லதான் ரெயின் அப்படின்னு மீன் ஆகும். ரைட்டா? சோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ரிட்டன். அதுக்கு ஈக்குவலண்ட் என்னன்னா ஃபெயின் வரும். அதனால ஆன்சர் கீ தான் வரும். ரைட்டா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். த கேர்ள் வாஸ் மெனாக்கல் அண்ட் லாக்டு இன் த ரூம் இருக்குல்ல. மெனாக்கல்னா ஒண்ணும் கிடையாது. அவங்க கை ரெண்டையும் வந்து கெட்டி வச்சு இந்த ஹேண்ட் கஃப் பண்ணுவாங்கல்ல. சோ அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா
இந்த இடத்துல மெனாக்கல் அப்படின்னு வரும். அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஃபெட்டட் அப்படின்னு வரும். ஸோ இதுவுமே வந்து நியூ வேர்ட்ஸ் தான். இந்த மாதிரி வேர்ட்ஸ் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம் ரைட்டா. இந்த மெனாக்கல் மீன் என்ன, ரெஸ்ட்ரைன் வித் வந்து ஹேண்ட் ஹஃப் ஆர் ஷெக்கிள்ஸ் யூஸ்டு பை வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட் தான் என்ன சொல்றாங்கன்னா மெனாக்கல். இப்போ இதுக்கு ஈக்குவலன் வந்து ஃபெட்டட். ஃபெட்டட்மை என்ன அப்படின்னா ஒருத்தங்க கை ரெண்டையும் வந்து கட்டி வச்சு ரெஸ்ட்ரைன் பண்றாங்கன்னா அதான் என்ன ஆகுதுன்னா ஃபெட்டட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் இருந்தது அன்ஃபாஸ்டன். அன்ஃபாஸ்டன் அப்படின்னு வந்தா யாராவது ஒருத்தவங்களை வந்து பிடிச்சி வச்சிருக்காங்கன்னா அவங்களை வந்து ரிலீஸ் பண்ண சொல்றதும் அன்ஃபாஸ்டன் அப்படின்னு சொல்றது. அடுத்து லிபரேட்டட். லிபரேட்டட் மீன்ஸ் வந்து லிபர்ட்டி அப்படின்னு வந்து படிச்சிருக்கோம். அதுல இருந்து உருவான வேர்ட் தான். லிபர்ட்டினா என்ன, ஃப்ரீடம் வந்து கொடுக்கறது. அப்ப இந்த இடத்துல என்னன்னா ஃப்ரீ ஃப்ரம் த ஒப்ரேஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் தான் லிபரேட்டட் அப்படின்னு வரும். அன்பைண்டட். பைண்டட்னா வந்து என்னன்னா ரெண்டு வந்து சேர்ந்து இருக்குது. அன்பைண்டடா ஃப்ரீடு ஃப்ரம் பீயிங் வந்து பவுண்ட் ஆர் வந்து டைட் அப்படின்னு ஒரு ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து மெனாக்கல் அப்படின்னு கெட்டி போடுறது. அப்ப அதுக்கு அப்படியே வந்து ஸ்னானிஸா வர்றது வந்து ஃபெட்டட் வரும். அதனால ஆன்சர் சி தான். இதை பாருங்களேன், ஃபெட்டட் தவிர மிச்சம் மூணுமே வந்து அதர் அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. ஃபெட்டட் மட்டும்தான் வந்துன்னா ஹேண்ட் கப் பண்ற மாதிரி வரும். இப்ப அன்ஃபாஸ்ட் அண்ட் லிபரேட்டட் அன்பெயிண்டட் எல்லாமே வந்து உடையிற மாதிரி இல்ல வந்து டிவைட் பண்ற மாதிரி இருக்கு. இது மூணு என்ன அப்படின்னா ஆண்டனிஸா வரும். ஸோ இது மட்டும்தான் வந்து ஸ்னானிஸா வரனால ஆன்சர் வந்து சி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், பிளஞ்ச் அப்படின்னு இருக்குல்ல. பிளஞ்ச் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஏதாவது ஒண்ணு ஆக்சிடென்டா வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கீழே விழுதுன்னா அது வந்து பிளஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஈக்குவலண்டா வந்து என்ன வரும்னா ஃபர்ஸ்ட் பிளஞ்சுக்கான மீனிங் பார்த்தா சடன்லி அண்ட் ஃபோர்ஸ்ஃபுல்லி மூவ் ஆர் ஃபால் டவுன்வர்ட் தான் வந்து பிளஞ்ச். இப்போ இதுக்கு ஈக்குவலண்டா டைவ். டைவ் அடிக்கிறோம் அப்படின்னா இங்க இருந்து ஜம்ப் பண்ணி கீழே குதிக்கிறோம் வாட்டர்ல. ஸோ அதனால வந்து இதுக்கு ஈக்குவலன் இது வரனால ஆன்சர் வந்துன்னா டைவ் பி தான் வரும் ரைட்டா. அதர் ஆப்ஷன்ல டிரான்ஸ்கிரஸ் அப்படின்றது. டிரான்ஸ்கிரஸ்னா என்ன, ஏதாவது ஒரு ஆர்மி பிளேஸ் இல்ல ரொம்ப செக்யூரான பிளேஸ் எல்லாம் போனா அங்க வந்து இந்த மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க, டிரான்ஸ்கிரஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. டு வைலேட் ஆர் பிரேக் த ரூல்ஸ் தான் வந்துன்னா டிரான்ஸ்கிரஸ் பண்றேன்னு வரும். அடுத்து வந்து ரஷ். ரஷ் வந்து சிம்பிள் தான். ஏதாவது வந்து ரொம்ப குவிக்கா வந்து ரொம்ப ஹரியா ஒருத்தவங்க போறாங்கன்னா ட்ரெயின்லாம் ரொம்ப ரஷ் பண்ணிட்டு வந்து போவாங்கல்ல, அதை வந்து நம்ம மீன் பண்ணிக்கலாம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பிளஞ்ச் மீன்ஸ் வந்து கீழே போற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா. அதனால ஆன்சர் பி வந்து டைவ் தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது பாருங்களேன், த நாவல் இன்ட்ரிகேட் பிளாட் and rich character development kept readers dash committed from the beginning to the end அப்படின்னு இருக்குல்ல. இந்த இடத்துல கமிட்டட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அதுலயே மூழ்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு அந்த புக் வந்து என்னன்னா அவள் நல்லா இருக்கு, அதான் இடத்துல மீன் ஆகும் ரைட்டா. இப்போ கமிட்டட் மீன்ஸ் என்ன வரும் பாருங்களேன், எங்கேஜ்ட் வரும். செக்லூடட் மீன்ஸ் வந்து என்ன டிவைட் பண்றது, ஒன்னு இன்னொன்னு வந்து டிவைட் பண்ணுதுன்னா அதான் வந்து செக்லூடட். டிடாச் பண்றதுனாவே ஒன்னு இன்னொன்னு வந்து என்ன பிரித்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னொன்னுல இருந்து பிரிச்சு போறதா வந்துன்னா டிடாச்சட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்மேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கார் கடைக்கெல்லாம் போறோம்னா டிஸ்மேண்டில் பண்ணி வச்சிருப்பாங்க. அதையும் என்ன பண்ணா பிரிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ அதான் வந்து இதையும் வந்து பிரித்தல் அப்படின்னு வரும். இந்த மூணும் பாருங்களேன் ஒரே மீனிங் கொடுக்குது. இது அப்படியே ஆப்போசிட். ஆன்டனிம் ஆஃப் வந்து எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தா கமிட்டடுக்கு வரும். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் இதான் வரும் ரிட்டன். சில கொஸ்டின் இந்த மாதிரி பார்த்தலாம், மூணு இது வந்து ஒரே மாதிரி வரும், அது எலிமினேட் பண்ணிட்டு மிச்சத்தை எடுத்தோம்னா அதுதான் வந்து ஆன்சரா வரும் ரைட்டா. ஸோ இந்த கொஸ்டினுக்கு அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எங்கேஜ் வரும். நான் அங்க என்ன சொன்னோம் அதை இந்த இடத்துல நான் மீன் பண்ணியிருக்கேன் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இது பாருங்களேன், இது கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். மேக்னிஃபிஷியன்ட் அப்படின்னு இருக்குல்ல. மேக்னிஃபிஷியன் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒன்று வந்து மிகப்பெரிய ஏதாவது ஒன்று நடந்துருச்சு இல்லை மிகப்பெரிய ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதை வந்து மேக்னிஃபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஈக்குவலன் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா க்ளோரியஸ் வரும். ஏன்னா க்ளோரியஸ் மீன்ஸ் வந்து ஹேவிங் கிரேட் பியூட்டி ஆர் அட்மரேஷன்ஸ் வந்து க்ளோரியஸ். மேக்னிஃபிஷனாலும் மேக்னிஃபிஷன் லுக் ரொம்பவே வந்து ஒரு இம்ப்ரெசிவ் ஒரு பியூட்டிஃபுல்லான இதுதான் வந்து மேக்னிஃபிஷன்ஸ் லுக் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா ஜஸ்டிஃபை. ஜஸ்டிஃபை என்ன அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்ம பண்ணிட்டு அதுக்கு ரீசனான வந்து ஒன்று கொடுக்கணும்னா ஜஸ்டிஃபிகேஷன் பண்றோம்னு சொல்லுவோம். அடுத்து ஹையஸ்ட். ஹையஸ்ட் மீன்ஸ் என்ன, சூப்பர்லேட்டிவ் டிகிரி, கிரேட்டஸ்ட் ஆர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹையஸ்ட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து மாடஸ்ட். ஒருத்தவங்களோட பர்சனோட கேரக்டர் சொல்றாங்கன்னா அது வந்து மாடஸ்ட்னு சொல்றான். ஹம்பிளா இருக்காங்க, நாட் போஸ்ட்ஃபுல் வந்து என்னன்னா மாடஸ்டா இருக்காங்கன்னு சொல்லுவோம் ரைட்டா. அதனால இந்த கொஸ்டின் மேக்னிஃபிஷன் மிகப்பெரிய ரொம்பவே வந்து அழகா இருக்கு, மேக்னிஃபிஷன் லுக் அப்படின்னு கூட சொல்லுவோம். அதனால இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் பி தான் வரும் ரைட்டா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஷியா ஹேட் மோர் கிரேட் தன் ஹர் அதர் சிப்லிங்ஸ் இருக்குல்ல. இந்த இடத்துல கிரிட்டுக்கான ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சாதான் நம்ம ஸ்னானிஸா சொல்ல முடியும். கிரிட் மீன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ரொம்ப டிட்டர்மெண்டா இருக்காங்க. இப்போ நீங்க எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல கண்டிப்பா நான் எக்ஸாம் கிளியர் பண்ணும் அப்படின்னு ஒரு டிட்டர்மினேஷன் இருக்கீங்களா, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்னு சொல்லுவோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் டிட்டர்மினேஷன். இப்போ இதுக்கு ஈக்குவலா என்ன வரும் அப்படின்னா கரேஜ் அப்படின்னு வரும். அபிலிட்டி டு சம்திங் தட் ஃப்ரைட்டன்ஸ் ஒன். ரொம்ப வந்து என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், நம்மளால முடியும்னு சொல்லிட்டு ஃபைட் பண்றதா வந்து கரேஜ் ஆர் வந்து கிரிட் அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா
பவர் அப்படின்றது பவர் மீன்ஸ் என்ன, திஸ் அபிலிட்டி ஆர் வந்து ஏதாவது ஒன்று கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதான் வந்து பவர்ஃபுல்லா இருக்காங்கன்னு சொல்லுவோம். அடுத்து லெவல். லெவல் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது வந்து சர்ஃபேஸ் ஈவனா இருக்கு இல்ல ரொம்ப ஃபிளாட்டா இருந்துச்சுன்னா அது வந்து லெவலா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து கேப். ஏதாவது வந்து ரெண்டு திங்ஸுக்கு வந்து ஸ்பேஸ் நடுவில் இருந்துச்சுன்னா அது வந்து கேப் இருக்கு. இது எல்லாமே தெரியும். ஜஸ்ட் வந்து ரெம்பர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ரைட்டா. இல்ல தெரியாத வேர்ட்ஸ் எதாவது இருந்தால் அந்த மாதிரி ரெம்பர் பண்ணிக்கலாம். இங்க கிரிட் வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அது வந்து என்னன்னு சொல்லி இங்க லேர்ன் பண்ணிட்டோம். இந்த கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா தி கரேஜ் அப்படின்னு வரும். இதோட சினானிம்ஸ் எம்டிஎஸ் 2023 என்னெல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி பார்த்துட்டோம். மொத்தம் 38 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கண்டிப்பா நான் ஆன்சர் பண்றேன். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.